நிறைய பேர் ஸ்னோஃபால் பார்க்கணுன்ட்டு ஆசை இல்லை மணாலிக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ஸ்னோ ஸ்கேட்டிங் பண்ணணும், சறுக்கணும், ஸ்னோவில் விளையாடணும், இந்த மாதிரி நிறைய பிளானிங் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா ஒரு பெரிய ஸ்கேம். அங்கே இருக்க டூரிஸ்ட் ஏஜென்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிஷின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஸ்னோவை ஒரு ட்ரக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல ஃபுல்லாகவே அப்படியே பரப்பி விட்டுருக்காங்க. அந்த இடத்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் க்ரௌடடாக இருக்கிற மாதிரி. இதனால இப்படி பண்ணாங்க எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த வருஷம் ஸ்னோ சரியாக வரலையா, இல்லைனா இது ஸ்னோஃபாலுக்கான டைம் கிடையாதா, ஒருவேளை டிசம்பர் எண்டில் தான் வருமானு எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பஹல்ஹாம் என்ற ஒரு இடத்துல ஒரு குரூப் ஆஃப் நண்பர்கள் வந்து குதிரை சவாரி போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் நண்பர்கள் வந்து குதிரை சவாரி போயிருக்காங்க. ஒரு குதிரைக்கு 1200 ரூபா வாங்கியிருக்காங்க. ஆனால் மற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 400 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. இவங்கள வந்து நல்லாவே ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் வந்து போயிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் இந்த ஜெட் ஸ்கை ஸ்கேமு. அவ்வளோதான். போட்லேருந்து இறங்கினார், ஒரு சின்ன ரவுண்டு ஒன்று சுற்றினார், அவ்வளோதான். ஓகேவா. இதுக்கு வந்து 400 ரூபாவோ 500 ரூபாவோ இதை வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கேமில் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்ராவல் ஏஜென்சி இருக்காங்களே அவங்கள பற்றின ரிவ்யூ இருக்கும். அந்த ரிவ்யூவை நல்லா செக் பண்ணுங்கள். அண்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி போனவங்க அவங்கள பற்றின உண்மையான விஷயங்களை அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்புறமா டூரிஸ்ட் ஏஜென்சி மூலமாக உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ஸ்பாட்டுக்கு போகிறீங்கன்னு ஒரு கைடு லிஸ்ட் இருக்கும்ல, அந்த ஸ்பாட்டோடைய டெஸ்டினேஷன். அந்த டெஸ்டினேஷனில் வந்து எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸு, அங்கே வந்து குதிரை ஏறணுன்னா எவ்வளோ ப்ரைஸு, இந்த ஃபுட் ஐட்டம்லாம் ப்ரைஸ்லாம் எவ்வளோ, அதெல்லாம் கொஞ்சம் செக்கிங் பண்ணி க்ராஸ் செக்லாம் பண்ணி அதுக்கப்புறம் போகிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பாக்கெட் மணி எல்லாமே சேஃபாக இருக்கும். ஸோ இதாங்க. உங்களுக்கு வேணும்னா சாட் ஜிபிடி, ஜெமினி ஏஐ ஆப் இதில் கூட நீங்கள் க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலாம்.